வணக்கம், வணக்கம் நண்பர்களே. குட் ஈவினிங். ம். இவங்க தான் சம்மர் ஸ்னோ பிங்க். ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த செடியும் சாக கிடந்தது தான். ஒரு சின்ன ஒரு 6 இன்ச் பாட்ல வச்சு கொஞ்சம் தேத்தி எடுத்து வந்துருச்சு. தெரியுதா? அந்த செடி நடுவுல இருக்கனால இது எவ்ளோ அழகா இருக்குன்னு தெரியல. இந்த பாருங்க. துளிர்லாம் விட்டு வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சம்மர் ஸ்னோ பிங்க். இதுலயே சம்மர் ஸ்னோ வந்து ஆப்பிள் கிரீன் மாதிரி இருக்கும். ஒயிட்டும் கிரீனும் கலந்து அது செத்து போச்சு. அது கடைக்கு போயிருச்சு அது. ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரோஸ் வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான். மித்த ஃப்ளாரல் பிளான்ட்ஸ் கூட வளர்த்துடலாம். ஆனா ரோஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் தாங்க. நானும் ஒரு 2 இயர்ஸா ட்ரை பண்ணி 3 இயர் ரொம்ப ட்ரை பண்றேன். ஆனாலும் மனச நெகிழ விடாம எவ்வளோ நஷ்டமானாலும் பரவால்ல, நானும் ஒரு ஒரு செடியா வாங்கிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஆன்லைன் ரோஸ்ல வாங்கினது அப்டேட் காட்டுறேன் உங்களுக்கு. அது எவ்வளோ அழகா வந்துட்டுருக்குன்னு காட்டுறேன் நான். இது ஒரு டமாஸ்க் ரோஸு. கிரீன் லைன் நர்சரியில வாங்குனது. அது எப்படி நான் வைப்பேன்னா, ரூட் வாஷ் பண்ணி தான் வைப்பேன். இது ஃபுல்லா ரைஸ் ஹஸ்க் தான். இது ஒரு ட்ரையல் இந்த வாட்டி. இந்த வருஷம் வேற மாரி ட்ரை பண்றேன். கம்ப்ளீட்டா ரூட்ஸ் வாஷ் பண்ணிட்டு வைக்கிறேன். ஸோ டைபேக் ஆகுறதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு. பட் இது எனக்கு ஒரு பெரிய சக்சஸ் தாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா ட்ரை பண்ணி ரூட் வாஷ் பண்ணி வைக்கும்போது டைபேக் ஆயிடும். இந்த வாட்டி சக்சஸ்ஃபுல்லா டமாஸ்க் வந்துருச்சு. இதுல தெரியுதா? இதுல நோட்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? நோட்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த நோட் ஆக்டிவேட் ஆகி வரதுக்குள்ளால நம்ம இந்த பொறந்த குழந்தை வாய் திறந்து அம்மான்னு எப்போ கூப்பிடும், எப்போ நடக்கும், எப்போ தவண்டு போகும் அப்படிலாம் எதிர்பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டெய்லி காலையில வந்து பார்க்கறது. இது என்னதான் வருமா இந்த ரோஸு? டைபேக் ஆயிடுமா? ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க, நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நோட்ஸ் இது வந்துருச்சு. இந்த செடி வந்துருச்சு. இது 7 டேஸ். 7 டேஸ் நானும் வச்சு பார்க்குறேன். வரவே மாட்டேங்குது. ஆ, இதுவும் பெரிய அளவுல ஒன்றும் இல்ல. நிக்குது அப்படியே. நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகல. இது அடுத்தது. ஒரு நோட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. பட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட முடியாது. ஆ, இது பார்க்கலாம். ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த நோடு. ஸோ இதுவும் அடுத்த ஆன்லைன் பிளான்ட்டு. இதுலயும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்குங்க. இந்த செடியும் நல்லா வருது. ஸோ எல்லாமே ரூட் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். வச்சு ஹஸ்க்ல வச்சிருக்கேன். ரைஸ் ஹஸ்க்ல. என்ன அப்படின்னா, ஒரு தடவும் எடுப்பேன் நான் வீடியோ. போடலாம் சேனல்லன்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஃப்ளாப் ஆயிடும். ஸோ அதனால இந்த வாட்டி விட்டுட்டேன். வந்ததுன்னா பாசிட்டிவா வந்ததுன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ இவ்ளோ தூரம் வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். இவ்ளோ தூரம் இதுவரைக்கும் வந்ததில்ல. நோட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி இப்படி இந்த பிளான்ட் மட்டும் நான் சந்தையில வாங்குனேன். எப்ப வாங்குனேன் தெரியுமாங்க? செப்டம்பர்ல நட்ட செடி. டிஸ்டர்பே பண்ணாம ஒரு இடத்துல வச்சுட்டேன். அதுல இப்பதான் வந்திருக்கு பாருங்க. செப்டம்பர் நட்டேன். ஸோ இது பிங்க் கலர். நார்மல் டச் வெரைட்டி பிங்க். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வாட்டி ரோஸ் இந்த அளவுக்கு அது வந்திருக்கு. தாக்கு பிடிச்சு